என்ன மச்சான் தனியா வந்து நின்றுட்டு இருக்க? ஏன்டா என்னாச்சு இப்போ? வேற எதை பத்திடா நான் தனியா நின்று யோசிச்சுக்க போறேன்? எல்லாம் அஞ்சுவை பத்தி தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். அஞ்சுவோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல மச்சான். ஒரே ஒரு தங்கச்சி, அவளை செல்லமா வளர்த்தாங்க எங்க அப்பாவும் அம்மாவும். ஏன் நாங்களும் கூட. அஞ்சுனா அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும், சின்ன வயசுல இருந்தே. அந்த பிள்ளை தலையெழுத்து அதுவே தேடிக்கும் நாங்கள் நினச்சே பார்க்கலடா. அப்பா முடிவு பண்ணது தான். அதுக்கப்புறம் அப்பாவே யோசிச்சிருக்காரு, அந்த பையனுக்கு கொடுப்போமா வேணாமான்னு யோசிச்சு தான் கொஞ்ச நாள் டிலே பண்ணிட்டே இருந்திருக்காருடா. ஆனா அஞ்சு கடைசியில் இப்படி பண்ணிட்டு போயிட்டாளேடா. விடு மச்சான், யோசிச்சு யோசிச்சு ஒன்றை போட்டு வருத்திக்காத, சரியா? யோசிக்கிறதுனால ஒரு பலனும் கிடையாது. அஞ்சு அவன் கூட தான் போவேன்னு முடிவு பண்ணி போயிட்டா. நம்ம அதை யோசிச்சு ஒன்றுமே ஆக போகிறது இல்லைடா. பார்ப்போம், அவள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை அவளை டார்ச்சர் பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான்னு ஏதாவது ஒன்று தெரியட்டும். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே இரு. அப்பாவை முதல்ல காப்பாற்றணும், அந்த வழியை பாரு, சரியா? டாக்டர் ஒன்றும் பயப்பட வேணான்னு சொல்லியிருக்காங்கடா. இன்னைக்கு ஆப்ரேஷன் உண்டான். அந்த ஆப்ரேஷனுக்கு மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மூளைக்கு போகிற நரம்பு இல்லையா, அதை நல்லா ஆப்ரேஷன் பண்ணணும். அது சில பேருக்கு செட் ஆகுமா, சில பேருக்கு சரி வராதா மச்சான். அது வேற கொஞ்சம் நினச்சா பயமாக இருக்குடா. பயப்படாத மச்சான், எதுக்கும் பயப்படாத. எல்லாம் கடவுள் இருக்காரு, சரியா? நீ கவலைப்படாதடா. நீ இப்படி உறைஞ்சு உறைஞ்சு நிற்கிறத பார்த்தாலே எனக்கு கவலையாக இருக்குது. ஏன் மச்சான் அப்படி வந்து தனியாகவே நின்றுட்டு இருக்க? வா வா போகலாம். அம்மா பாவம், அம்மாவை பார்த்தா அதை விட கஷ்டமாக இருக்கு மச்சான். ஆமாடா, அம்மாவோட நிலைமை தான் யோசிக்க முடியல. ஒரு பக்கம் புருஷன், ஒரு பக்கம் பொண்ணு. ஒரு பக்கம் பொண்ணுக்கு இப்படி வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு அம்மாவுக்கு கவலை. ஒரு பக்கம் வீட்டுக்கார் பிழைப்பாரான்னு அம்மாவுக்கு ஒரு பக்கம் கவலை. எப்படி இருக்கும் அம்மாவோட மனநிலை? யோசிச்சு பாரு. அதுக்கு தான் மச்சான் சொல்கிறேன், நீயும் அவன்கிட்ட அழுதுட்டு இருந்தேன்னு ஒன்றும் பண்ண முடியாது. நீயும் அழாம இருடா, சரியாயிடும், சரியா? எப்படிடா நான் யோசிக்காம இருக்க முடியும்? பயமா இருக்கு. அஞ்சு லைஃப்பை கூட அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அப்பா நல்லபடியாக வந்துட்டா எனக்கு இப்போதைக்கு அது போதும்டா. அதெல்லாம் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. சரி வா மச்சான் போகலாம். வரேன் மச்சான். அருண் சாப்பிட்டியா? இல்லை மச்சான், எங்கே சாப்பிட்றதுக்கு தோணவே மாட்டுது. வா வா போகலாம், ஹோட்டல் போய் சாப்பிட்டு வரலாம். நான் சாப்பிட்றலாம். அம்மாடா, அம்மாக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவோம். அம்மா சாப்பிடுமான்னு தெரியலையேடா. அதெல்லாம் நம்ம சாப்பிட வைக்கலாம், சரியா? வா. பாவண்டா அம்மா, சாப்பிடுதா என்னன்னு தெரியலையே. மச்சான் சாப்பிட வைப்போங்கிறல்ல, அப்புறம் சாப்பிடுதா என்னன்னு தெரியலன்னா சாப்பிட வைக்கணும். அப்படியா? சரி மச்சான், சரி வா. எதை பத்தி கவலைப்படாத, வாடா, நான் இருக்கும்ல உனக்கு. நான் இருக்கேன், நீ எதுக்கு அதை இதை ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், வா. இப்ப சொன்ன பத்தியா, அது போதும் மச்சான். சரி சரி வா, முதல்ல போயிட்டு சாப்பிடலாம், சரியா? உன்னை பார்த்தாலே ஆள் டல்லா இருக்க, வா. ஆ சரிடா. அப்பாவுக்கு உடம்பு சரியா இருக்குமா? யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலும் பேச மாட்டாங்களே யாரும். என்ன பண்ணுறது? அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு யார்ட்டையாவது கேட்கணும். ஹாஸ்பிட்டல் போகணும், ஆனால் அப்பாவை பார்க்க முடியல. அதுக்குள்ளே பல பிரச்சனை. அப்பாவை பார்த்துட்டு வந்து கூட நின்று பேசியிருக்கலாம்ல. அப்பாவை பார்க்காமலே வந்தாச்சே. அப்பாவை தான் பார்க்க போனேன், கடைசியில் அப்பாவை பார்க்காம கிளம்பி வந்தாச்சு. இப்போ எப்படி அப்பாவை பார்த்தே ஆகணும். அப்பா எப்படி இருக்காருன்னு தெரியல. அப்பாட்ட போய் நான் பேசினா எழுந்திருப்பாரா என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்கே. ஆனால் அன்னைங்க யாருமே நம்மளை விட மாட்டாங்க எப்படியும். அண்ணன் இனிமேல் எட்டி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. இனிமேல் நம்ம போகணுன்னா கண்டிப்பாக அப்பாவை பார்க்க நம்மளை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? யார்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்கலாம்? யார் நம்பர்? அண்ணன் நம்பர் தான் இருக்குது. அருண் அண்ணன் நம்பர் இருக்குது, பெரிய அண்ணன் நம்பர் இருக்குது. அம்மாவோட ஃபோனு வீட்டில் இருக்கும், அப்பா ஃபோன் போகாது. யார்கிட்ட பேசுறது? சோனி அம்மா அப்பாவும் அங்கே இருக்காங்க, ஆனால் சோனி அம்மா அப்பா ஃபோனுக்கு போக முடியாது. பண்ண இப்போ நம்பர் இல்லை. அர்ஜுனண்ணா நம்பருக்கு அர்ஜுனண்ணா நம்பருக்கு யார்கிட்ட வாங்குறது? சோனிகிட்ட வாங்கலாம். என்ன செய்யறதுனே தெரிய மாட்டேக்கே. கடவுளே, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ரொம்ப கவலையாக இருக்குது. ச்சே, நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோ? மனசுக்குள்ளே வேற ஒரு பக்கம் அது மாதிரி ஓடிட்டு இருக்கு. அவசரப்பட்டு எடுத்துகிட்டு இப்படி வந்து உட்காந்துருக்கியே அஞ்சு அப்படின்னு. ஒரு பக்கம் விக்கி நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டாலும் விக்கி கூட சேர்றது கஷ்டம்தான். அது வேற. என்ன செய்யறதுனே தெரில. விக்கி ரொம்ப கேர் பண்ணி நம்மளை பார்த்துக்கிறாங்க, அது ஒன்று. ஆனால் அப்பாவை பார்த்தே ஆகணும். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கு. அப்பாவை எப்படி பார்க்குறது? டேய் என்னடா போன விஷயம் என்னாச்சு? என்ன ஆச்சு? எல்லாரும் கொலவெறியில இருந்தானுவ. போலீஸை கூட வர சொல்லிட்டானுவம்மா. என்ன சொல்ற? போலீஸா வர சொன்னானுவலா? அப்புறம் என்னடா அவனே ஆச்சு?
மா நல்ல வேலைம்மா. அஞ்சு மட்டும் என் பக்கம் பேசாம இவன் என்ன கடத்திட்டு தான் போனான், இவன் என்ன வற்புறுத்தினான், தொந்தரவு பண்ணி கூட்டி போனான் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தான்னு வை, கண்டிப்பா போலீஸ் நேரம் என்ன உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி உக்கார வச்சிருக்கும் தெரியுமா? அந்த அளவுக்கு ஆகியிருக்கும். நிலமை அந்த அளவுக்கு ஆகி போச்சு. எவன்டா அவன் கேஸ் போட்டவன்? வேற யாரும் இல்ல, அர்ஜுன் தான். அட கடவுளே, அவனை என்னடா பண்றது? எப்ப பார்த்தாலும் அவன் தான்டா இடையில வாரான். எல்லாம் பழைய உறவுதாம்மா. சத்யா புருஷன்ல அவன் மேல செம்ம கடுப்பு இருக்கும்ல, அதுக்கு தான் ஏதாவது பண்ணலானே பார்க்க. ஆமா, உள்ள ஏன் அழுதுட்டு உட்காந்துருக்கு? எல்லாம் அவங்க அப்பாவை பத்தி தான். அவங்க அப்பா பார்க்காம வந்துருச்சான். எங்க பார்க்க போறதுக்குள்ள பல பிரச்சனை, அப்படியே கூட்டிட்டு வந்தாச்சு. அதனாலதான் அவங்க அப்பாவை பார்க்கலன்னு ஒரே அழுக. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்பாவை பார்த்துட்டு வர வேண்டியதானே. இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா வீட்டுக்குள்ளலாம் ஒப்பாரி வைக்க கூடாதுன்னு போய் சொல்லு போ. மா நீ வேறம்மா, இப்பெல்லாம் மூஞ்சியை காட்டக்கூடாதுமா, ஒரு வாரம் போகட்டும், அப்புறம் வச்சுக்கலாம் அவளை. டேய், அதுக்குன்னு நடி வீட்டுக்குள்ள இந்த மாதிரிலாம் அழுதுகிட்டு இருந்தா நமக்கு பிடிக்காதுப்பா. அழுக வேணான்னு சொல்லிவிட்டேன். மா பார்த்துக்கலாமா, விடுமா, அது அழுதுட்டு போகுது, உனக்கு என்ன? என்ன உனக்கு என்ன எனக்கு என்னன்னு இருக்க? இப்ப நீ போய் அழுக கூடாதுன்னு சொல்றியா இல்ல நான் போய் சொல்லவாடா? மாமா நீ பாட்டுக்கு எடுத்தோடனே மூஞ்சியை காட்டிடாதம்மா. அந்த பிள்ளை இன்னைக்கே பொசுக்குன்னு கிளம்பி ஓடி போயிரும் போல. மா கொஞ்ச நாள் போட்டுமா, மூஞ்சியை கட்டுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன அழுக வேணான்னு நான் போய் சொல்லணுமா? சரி இப்போவே போய் சொல்கிறேன். இது சொல்லு, இல்ல நான் சொல்லுவேன். என்னடி இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கன்னு. போடா போய் சொல்லு. மா ரொம்ப ஹார்ஷாலாம் பேசி தொலையாதம்மா, அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் இதாவே பேசு. ஏன் அப்படி? ஏன் பெரிய முதலாளி அம்மாலோ நான் பேசக்கூடாது? போடா அங்கிட்டு. எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படிதான் பேசுவேன். சரி சரி, அந்த பிள்ளைய நான் அழுக வேணான்னு சொல்லிக்கிறேன். நீ அந்த பிள்ளைகிட்ட எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். போய் சொல்லு, போ போ. ஆனால் அந்த அர்ஜுன் பையில என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. பார்ப்போம், அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். எல்லாம் ஒன்னால என்னென்னலாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன நீ அம்மா யோசிக்கிற? ஆமா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நான் பட்டபாடு எனக்கு இல்ல தெரியும். நானா உங்ககிட்ட கேட்டு? ஆமா, நீ இப்படி தீவ, நான் பேசாம உன்னை விட்டுட்டு இருப்பேன். போடா போய் முதல்ல அந்த பிள்ளைகிட்ட சொல்லு. சரிம்மா சரிம்மா. அஞ்சு. சொல்லுங்க விக்கி. அது சரி, இப்ப ஏன் சோகமா உட்காந்துருக்க? போனோமே ஒரு எட்டு அப்பாவை பார்த்தோமா, பார்க்காமலே வந்துட்டோம்ல விக்கி. அதான் கஷ்டமா இருக்கு. இவ்வளோ தூரம் போயிட்டு அப்பாவை பார்க்காம நம்ம பாட்டுக்கு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு விக்கி. நினைச்சு அழுகையா வருது தெரியுமா? அதான் விக்கி ரொம்ப கஷ்டமா இருக்கு. போயிட்டு அப்பாவை பார்க்காமலே வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு விக்கி. அதை நினைச்சுதான் அழுதுட்டு உட்கார்ந்துருக்கேன். தயவு செஞ்சு அழாத. வீட்டுக்குள்ளெல்லாம் இப்படிலாம் அழக்கூடாதுன்னு அம்மா சொன்னுச்சு, அழாத. வீட்டுக்குள்ள அழுக கூடாதா? அப்புறம் எங்க போய் நான் வாசல்ல உட்காந்துட்டால? அப்பாவை நினைச்சு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ என்னடானா வீட்டுக்குள்ள அழக்கூடாதுன்ற? சொன்னா எடுத்துக்கோ அஞ்சு. அழாதனா அழாம தான் இரேன். சும்மா மூசுன்னு வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு இருக்க, பேசாம இருக்க மாட்டா. நாடு வீட்டுக்குள்ள உட்காந்து வீடு அழகுமா என்ன? தயவு செஞ்சு இப்பெல்லாம் அழாத, எனக்கு கடுப்பா இருக்கு நீ அலறத பார்த்தா. நீ டக்குன்னு போயிட்டு உங்க அப்பாவை பார்க்க வேண்டியதானே? வெளியில நின்றுட்டு அது பெரிய பிரச்சனை ஆயிட்டு. எனக்கு என்ன இப்படி ஆகும்னு தெரியவே தெரியாது. யாருக்கு தான் தெரியும் இப்படி ஆகும்னு? ஏன் விக்கி இப்படிலாம் திட்டுறீங்க, கோவப்படுறீங்க? கோபப்படாம அழுகாம தான் இருந்தேன். நான் எப்படி அழுகாம இருக்க முடியும்? இந்தடி அவன் தான் சொல்றேன்ல, ஆளாத வீட்டுக்குள்ள ஆளாத, நல்லதில்லைன்னு எடுத்துக்க மாட்டேன். திருப்பி ஒப்பாரி வச்சுக்கிட்டு நடு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க. ஏன் அழாம இருக்க முடியாத உன்னாலலாம்? ஒழுங்கு மரியாதை அழுகாம சொல்லிட்டேன். சும்மா அழுகாதன்னு சொல்லிக்கிட்டெல்லாம் உன்னால இருக்க முடியாது. முதவே அழுதுகிட்டு இருந்தேன், ஏன் சோகமா இருக்க, அழாதுன்னு சொல்லிட்டு போறேன். திரும்பி இப்படி உட்காந்துருக்க. இல்லத்த, அப்பாவை நினைச்சா என்ன அப்பா ஆட்டுக்குட்டின்ட்டு. மா நீ போமா, நான் பேசிக்கிறேன். இவன் ஒருத்தன் உன்னா நீ போ நீ வான்ட்டு. மா போன்றல என்னமோ பண்ணு, ஆனா வீட்டுக்குள்ள அழுகிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. போமா, நான் பேசிக்கிறேன். என்ன அஞ்சு பாரு, அம்மா கத்திட்டு போறத புரிஞ்சுக்கோ. சும்மா அழாதனா அழாம தான் இரே. இப்பெல்லாம் அழாத, போ முதல்ல. எப்படி விக்கி அழாம இருக்க முடியும்? உங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் வந்தாதான் அதோட அருமை தெரியும். கஷ்டம் வந்தாதான் அதோட அருமை தெரியுமா? ஏன் எனக்கும் இந்த மாதிரி கஷ்டம் வரணும்னு உனக்கு என்ன ஆசையா? நான் அப்படி சொல்லல, இந்த மாதிரி எல்லாம் வரணும்னு சொல்லல, வந்தாதான் தெரியும்னு சொன்னேன். மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை விக்கி. அத்தை என்ன இவ்வளோ ஹார்ஷா பேசுறாங்க? ஹார்ஷா பேசாம சொன்னா எடுத்துக்கணும். எத்தனை டைம் தான் உன்கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன். ஆனாலும் மீறி இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் பேசத்தான் செய்வாக. சரி யாரும் கோவப்படாதீங்க, நான் அழல. சரி எழுந்துரு. ஏன் எழுந்துருனா எழுந்துரு, போ ரூம்க்கு. ஏன்னு கேட்டேன். போனா போ, சொல்றதை கேளு. எழுந்துருனா எழுந்துரு, போனா போ. ஏன் எதுக்குன்னு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கா? ஏன் விக்கி என்ன ஆச்சு இப்படி கோவப்பட்டுட்டே இருக்கீங்க ஆளாளுக்கு?
ஒன்றும் இல்லை அஞ்சு, கோவம் அப்படி சொல்லுன்னு வந்துட்டு, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி எழுந்திருச்சு உள்ளே போ. ஆ சரி. கோவப்படக்கூடாதுன்னு இவள்கிட்ட நினைக்கிறேன், கோவப்படுத்துறா கடவுளே. எவ்வளோ அவரா பேசுறாங்க என்னன்னே தெரியல, கஷ்டமா இருக்கு. அவங்க என்னடா அப்படி பேசுறாங்க, இவர் என்னடா இப்படி பேசுறாரு. யா என்னங்க என்னங்க இவ்வளோ அமைதியா படுத்துட்டிய வந்து? ஏங்க பேசுறது எதுவும் உங்களுக்கு கேட்குதா இல்லையாங்க? நான் அலறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? ஏன் இப்படி ரொம்ப இதாக வந்து படுத்துட்டியா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க உங்களை தான் என்னன்னு எழுந்து கேளுங்க. ஏங்க உங்கள் பொண்ணு இருக்கால்ல, செல்ல பொண்ணு அஞ்சு, அவ என்ன காரியம் பண்ணிட்டா தெரியுமா? அவ அந்த பையன் விக்கிய கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது நல்லதாங்க? நம்ம பண்ணி வைக்கலான்னு தானே நினச்சிட்டு இருந்தோம். ஆனாலும் அவன் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து பண்ணுவோமா வேணாமான்னு நினச்சிய. அதுக்கிடையில் அவன் பண்ணிட்டான் பத்தியலா? இவன் எப்படி பண்ணைய அவள் எப்படி போனானே தெரியலங்க. இப்போ தாலியும் கயிறுமா நின்று நிற்கிறா. என்ன சொல்லனே ஒன்றும் புரிய மாட்டுக்கு. போயிட்டாங்க. அவ தான் வேணும் முக்கியம்னு, அவன் தான் வேணும்னு அவன் பின்னாடியே போயிட்டாங்க. நாங்களும் போட்டுன்னு விட்டுட்டோம். வேற நாங்கள் என்ன செய்ய முடியும்? எப்பங்க எழுந்திருச்சு சரஸ்வதி இங்கே வாடின்னு கோவப்பட்டு பேசுவியா? நீங்கள் திட்டும் போதெல்லாம் கோவப்படுவேன். இந்த மனுஷன் இருக்கிறதுக்கு போய் தொலையலாம். நம்மளை பாடா படுத்துறாரு இந்த மனுஷன். நம்மளை போட்டு சாவடிக்கிறாரு, கொல்றாரு இந்த மனுஷன்னு உங்களை எப்போ பார்த்தாலும் திட்டுவேன். இப்போ இப்படி வந்து படுத்துருக்கிறத நினச்சா ரொம்ப வேதனையும் கஷ்டமாக இருக்குது. இந்த மனுஷனெல்லாம் பிடிச்சு திட்டுன்னு திட்டுவோமே, இப்போ இப்படிக்கா வந்து படுத்து கிடக்காரேன்னு நினச்சி வேதனையாக இருக்குங்க. எப்பங்க எழும்பிங்க? மா என்ன பண்ணிட்டு இருக்கியா? பார்த்து பேசலான்னு வந்து. பேசண்டா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. அவங்களே இருக்க நிலமையில நீங்கள் வேற சும்மா அழுது புலம்பிட்டு இருக்காதியா. அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், சும்மா சந்தோஷமாக பேசணும். இப்பெல்லாம் அழாதியம்மா. போங்க வெளியில். டாக்டர் ஆப்ரேஷன் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. அப்படியாம்மா? ஆப்ரேஷன் பண்ணிட்டா முழிச்சு பார்த்துருவாரா? அது சொல்ல முடியாதும்மா, டாக்டர் சொல்லுவாங்க. நான் எதுவும் சொல்ல முடியாது. சரி போங்க வெளியில். எப்படியாவது என் வீட்டுக்கார காப்பாற்றி என் கையில் கொடுத்துருங்கம்மா. நீங்கள் உங்களுக்கு புண்ணியமாக போகும், நல்லா இருப்பியா? ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்ன செய்யுதுன்னு தெரியல. அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நல்லா கரெக்டாக உங்ககிட்ட வந்துருவாவோ, சரிங்களா? இப்போ போங்க வெளியில். டாக்டர் வந்தால் என்ன தான் திட்டுவாங்க. போங்க. சரிம்மா, சரி போகிறேன். அழாமல் போங்கம்மா, போங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. சே.